ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தன்னுடைய படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் மற்றும் சாம்சியஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன விஷயங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. இவர் சுக்கிரன் படம் மூலயமா தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் அறிமுகமானார். இதுக்கப்புறம் நான் என்கிற திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். சலீம், பிச்சைக்காரன் என பல திரைப்படங்களை அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம்லாம் ஹிட்டு படங்களாக தமிழ் சினிமாவில் அவருக்கு அமைஞ்சிச்சு. ரீசண்டாக தன்னுடைய படங்களில் எடிட்டராக பணிபுரிஞ்ச லியோ ஜான் பால் இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் மார்க்கன். இந்த படமும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படமாக அவருக்கு அமைஞ்சிச்சு. ரீசண்டாக இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியோட பிறந்தநாள் வந்துச்சு. இந்த பிறந்தநாளில் தன்னுடைய 25வது படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணார். அந்த இசை வெளியீட்டு விழாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதாவது நம்ம சாம்சியஸ் மற்றும் சாய் அபயங்கரை பற்றி தான் பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவில் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுலேயும் சாய் அபயங்கரும் சாம்சியஸும் ரொம்ப திறமையானவங்க. அதனால தான் இவங்க 2 பேரையும் படங்களில் இசையமைக்க கூப்பிடுறாங்க. திறமையானவர்கள் என்றைக்கும் தமிழ் சினிமாவில் தோற்றதே கிடையாது. அவங்க இன்னும் நிறைய படங்களுக்கு இசையமைக்கணுன்ட்டு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.